நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வெற்றியில் முடிய வேண்டுமென்றால் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே நமக்கு கடினமான வேலை எதுவோ அதை முதல்ல செய்யணும். நம்முடைய தினசரி வேலைகளில் நமக்கு எது கடினமாக இருக்கிறது, கண்டிப்பாக தினசரி நம்ம செஞ்ச வேலையை தான் செய்கிறோம். இன்றைக்கி என்ன வேலை செய்கிறோமோ அதே தான், அது சம்மந்தமான வேலை தான் நாளைக்கும் செய்ய போகிறோம். இப்போது ஒரு தொழில் இருக்குன்னா அது தான் அவர் தினமும் பண்ண போகிறார். அப்போது அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் அவருக்கு எது கடினமான வேலையோ அதை முதல்ல செய்யணும், முதல்ல செஞ்சிடணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே நமக்கு தினசரி வாழ்க்கையில் எது கடினமான வேலையோ அதை நாம் முதலில் செய்துவிட வேண்டும். அப்படி 1 மணி நேரம் 2-3 மணி நேரம் செஞ்சிட்டோன்னா அன்றைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஏன்னா கடினமான வேலையை நம்ம முதலே செஞ்சிட்டோன்னா அடுத்தடுத்து நம்ம ஈஸியான வேலையை செஞ்சு முடிச்சிடலாம். காலையிலே ரொம்ப ஈஸியான வேலையை செய்கிறோன்னு வைங்க, அதுக்கப்புறம் கடினமான வேலை செய்கிறதுக்கு நமக்கு மனசு வராது. மனசு எப்போதும் போல் ஒத்துழைக்கணும்னு சொல்ல முடியாது. அதனால் எப்போவுமே நம்முடைய தினசரி வாழ்க்கை தினமும் இன்றைக்கி நாம் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, இன்றைய வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ்ந்தோம், இன்றைய வாழ்க்கையில் நமது கடமைகளை சரிவர செய்தோம் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, தினசரி வாழ்க்கையை நம்ம வெற்றிகரமாக முடிக்கிறது. இன்றைய வாழ்க்கை உங்களுக்கு வெற்றியாக முடிந்ததா தோல்வியில் முடிந்ததா, அதற்கான இது இல்லை. இன்றைக்குள்ள வாழ்க்கை நான் பிளான் பண்ணபடி திட்டமிட்டபடி எனக்கு இன்றைக்குள்ள வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது அன்றைய தினத்தின் வெற்றியாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை நான் இன்றைக்கி நிறைய வேலைகளை செய்யணும்னு நினச்சேன், என்னால் செய்ய முடியல, என்னால் நினச்சதை செய்ய முடியல, எனக்கு தாழ்வு மனப்பான்மையாக இருக்கிறது, எனக்கு ஒரு அவமானமாக இருக்குது, நான் தோற்றுருவோமோன்னு பயமாக இருக்குது, நான் இன்றைக்கி செய்ய நினச்ச வேலைகளை என்னால் இன்றைக்கி செய்ய முடியல, அதனால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. அப்போது இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படின்னா, எப்போவுமே நம்ம காலையில் எழுந்திருந்த உடனே நாம் செய்யக்கூடிய வேலை எதுவாக இருக்கணும்னா, நமக்கு எது கடினமாக இருக்கிறதோ அந்த வேலையை தான் முதல்ல செய்யணும். கடினமான வேலையை தான் முதல்ல செய்யணும். பெரும்பாலும் அது நம்ம தொழிலாக தான் இருக்கும். தொழில் தான் தினசரி வாழ்க்கையில் நம்ம நிறைய நடைமுறைகள் இருக்குது, நிறைய நடைமுறைகளை கடைபிடிக்கணும். வாழ்க்கையில் நிறைய பிரிவு இருக்குது. காதல், குடும்பம், அப்புறம் தொழில், விளையாட்டு, ஆடல், பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய உடற்பயிற்சி, இப்படி நிறைய நடைமுறைகள் இருக்குது. அதில் எது நமக்கு கடினமாக இருக்குன்னா தொழில் தான் நமக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். கடினமான தினசரி வாழ்க்கையில் நமக்கு கடினமானது எதுனா நம்முடைய தொழில் தான். அதனால் நம்முடைய தொழிலை தான் நம்ம முதல்ல செய்யணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்முடைய தொழிலை தான் முதல்ல செய்யணும். அப்போ கேட்கலாம், தொழிலை தான் முதல்ல செய்யணும் அப்படிங்கும்போது தொழிலை செய்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா நல்லா உடம்புக்கு சுறுசுறுப்பு தேவை. அதனால் உடற்பயிற்சியை முதல்ல பண்ணிடணும். உடற்பயிற்சியை முதல்ல செய்யலாம், அல்லது தொழில், இந்த 2ல் எது வேணாலும் நமக்கு முதல்ல செஞ்சிடணும் காலையில் எழுந்திரிச்ச உடனே. ஏன்னா உடற்பயிற்சியும் கடினமானது தான், தொழிலும் கடினமானது தான். உடற்பயிற்சி நம்ம செஞ்சோன்னா தொழிலை நல்லா சிறப்பாக செய்யலாம். தொழிலை சிறப்பாக செய்கிறக்காக தான் நம்ம உடற்பயிற்சியை காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல்ல செய்கிறோம். உடற்பயிற்சி எடுத்த உடனே எல்லோரும் உடற்பயிற்சி தூங்கி முடித்த உடனே எல்லாம் உடனே உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க. அதனால் எடுத்த உடனே நமக்கு தொழிலில் ஏதாவது வேலை இருக்கா அதை முதல்ல செஞ்சு முடிச்சிடணும். அப்போ தான் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து உடற்பயிற்சி செய்யலாம். அதுக்கப்புறமும் திரும்ப நீங்கள் தொழிலை செஞ்சு அப்போது காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்களுக்கு கடினமான வேலை எது, தினசரி வாழ்க்கையில் உங்களுக்கு எது கடினமாக இருக்கோ அதை முதல்ல செஞ்சுருங்க. அந்த வாழ்க்கை வெற்றியில் முடியும். அன்றைய தின வாழ்க்கை உங்களுக்கு வெற்றியில் முடியும். அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம வேலைக்கு எத்தனை மணிக்கு போகிறோம்? 10 மணிக்கு போகிறோம், அப்படி தானே? 10 மணிக்கு தான் வேலையே ஆரம்பிக்குது, 9 மணிக்கு தான் வேலையே ஆரம்பிக்குது. ஒவ்வொரு தொழிலும் தினசரி எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, 9 மணிக்கு தான் தொழிலே ஆரம்பிக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நிறைய பேர் அப்போ அந்த வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா அதுக்கு முன்னாடி காலையில் எல்லாருமே ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னு வச்சுங்க, 6லேருந்து ஒரு 9 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்க சும்மாவே இருக்காங்க, சாதாரண வேலை பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க, அல்லது பேப்பர் படிக்கிறாங்க, ரொம்ப ஈஸியான வேலையை செஞ்சிடுறாங்க. ஈஸியான வேலையை செஞ்சுட்டு காலையில் 9 மணிக்கு திடீர்னால தொழிலை செய்யும்போது, தொழில் என்பது கடினமான வேலை, அதை செய்யும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் தொழில் செய்கிற நேரத்தையே நம்ம மாற்றணும். காலையில் 7 மணிக்கே தொழில் செய்கிற நேரத்தை ஆரம்பிச்சிடணும். காலைல 7 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் நம்ம தொழில் என்பது அலுவலக வேலை நேரமாக இருக்க வேண்டும். அப்படின்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா தொழில் தான் நாம் செய்ய வேண்டிய வேலைகளில், தினசரி வேலைகளில் கடினமான வேலை.
அப்படி இருக்கும்போது காலையில் 7 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் அலுவலக வேலை நேரம். ஒரு கடை எல்லாமே திறந்துருக்கணும். கடை, தொழிற்சாலைகள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் எல்லாமே திறந்து 1 மணிக்கு முடிஞ்சிடணும். அப்படின்னா காலையில் உணவு எல்லாமே உங்களுக்கு அலுவலகத்தில் கொடுக்கணும். யாரும் காலை உணவு, மதிய உணவு, இந்த உணவு 2 வேளை உணவும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலே சமைச்சு கொடுக்கணும். அதுதான் நியாயமானது. வீட்டில் சமைச்சிட்ருக்கூடாது. காலைல 7 மணிக்கு போகணுன்னா அப்போ 4 மணிக்கே எழுந்திரிச்சி சமைக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. அதனால் அப்படியெல்லாம் கிடையாது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு உணவு கொடுக்கப்பட வேண்டும். அதான் நியாயம். ஏன்னா நீங்கள் அங்கே ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது அந்த நிறுவனத்துக்காக தான், அந்த அலுவலகத்துக்காக தான் நீங்கள் போகிறீங்க. அப்படிங்கும்போது அந்த அலுவலகம் தான் உங்களுடைய உணவு, தண்ணீர், அந்த நேரத்தில் தேவைப்படுகிற உணவு எல்லாத்தையும் உங்களுக்கு தயாரித்து கொடுக்கணும். இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் தான் அந்த மாணவர்களுக்கு உணவை கொடுக்க வேண்டும். அதுக்காக அவங்க வீட்டில் உட்காந்து கஷ்டப்பட்டுருக்கூடாது, சமைச்சிட்ருக்கூடாது. அப்போ நம்ம 7 மணிக்கே காலையில் எழுந்திரிச்ச உடனே குளித்தோமா, ஏதாவது உடற்பயிற்சி செஞ்சோமா, கடினமான வேலை எது அதை முதல்ல செஞ்சிடணும். அதுக்காக தான் 7 மணிக்கே நம்ம அலுவலக வேலை நேரத்தை ஆரம்பிச்சிடணுங்கிறது. நம்ம 9 மணிக்கு ஆரம்பிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, 9 மணிக்கு 10 மணிக்கு அலுவலக வேலை நேரத்தை ஆரம்பிக்கும்போது காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறோம். 6 மணிலேருந்து காலை 10 மணி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸியான வேலையெல்லாம் செய்கிறோம். பேப்பர் படிக்கிறது, அப்புறம் டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோன் பார்க்குறது. காலையில் இப்போ அதுக்கப்புறம் திடீர்னால ஒரு 9 மணிக்கு, காலையில் 9 மணிக்கு அல்லது 10 மணிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி தொழில் செய்கிற வேலைகள், அலுவலக வேலைகள், அதில் நம்ம இறங்கும்போது அது நமக்கு கடினமாக தெரியுது. அதனால் எடுப்பில் காலையில் எழுந்த உடனே நீ குளித்து முடிச்சுட்டு உடற்பயிற்சி ஏதாவது செய்யணும்னா செஞ்சுட்டு நேராக 7 மணிக்கு, காலை 7 மணியில் வேலை ஆரம்பிச்சிடணும். அப்போ வாழ்க்கையில் தினசரி நமக்கு கடினமான வேலை எதுனா நம்முடைய தொழில் தான். அதைத்தான் நம்ம முதல்ல செய்யணும். பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு உடற்பயிற்சியை செஞ்சுட்டு உடனே வேலைக்கு போயிடணும். வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு மதியம் 1 மணிக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு சின்ன குட்டி தூக்கம், அதுக்கப்புறம் ஆடல் பாடல், அதுக்கப்புறம் சாயந்தரம் கடினமான வேலை எது, தொழில், அதை செஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆடல் பாடல், அப்புறம் காதல்லாம் ரொம்ப ஈஸியான வேலைன்னா ஜாலியான வேலைன்னு வச்சுக்கோங்க. காதல், ஆடல் பாடல், விளையாட்டு, இதெல்லாம் சாயந்தரம் வச்சுக்கணும். ஈஸியான வேலையெல்லாம் சாயந்தரமாக வச்சுக்கணும். கஷ்டமான வேலை இது, தொழில், அதை முதல்ல வச்சுக்கணும். அப்போனா ஒவ்வொரு நாளும் நமக்கு வெற்றியில் தான் முடியும். தோல்வி என்பதே கிடையாது. தோல்வி அடையும் போது தான் நமக்கு தாழ்வு மனப்பான்மைலாம் வரும். நாம் திட்டமிட்டபடி நம்ம இன்றைக்கி ஒன்று செய்கிறோன்னு நினைக்கிறோம், ஆனால் அதை செய்ய முடியாத போது நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், நமக்கு அவமானம் ஏற்படும், நமக்கு ஒரு பயம் வரும், நம்ம தோல்வி அடைந்து விடுவோமோ வாழ்க்கையில் என்கிற அந்த அச்சம் ஏற்படும். அதனால் அதை தவிர்க்க வேண்டுமென்றால் தினசரி வாழ்க்கையில் எது கடினமாக இருக்கோ அதை முதல்ல செய்யணும். தொழில் தான் கடினமாக இருக்கும் தினசரி வாழ்க்கையில். அதனால் தொழிலை காலைல 7 மணிக்கு ஆரம்பிச்சிடணும். 7 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் விளையாட்டு, ஆடல் பாடல், காதல், குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் 1 மணிக்கு அப்புறம் ஒரு தூக்கம், அப்புறம் ஆடல் பாடல், விளையாட்டு, காதல், குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான வேலையெல்லாம் சாயந்தரமாக செய்யணும். பொழுதுபோக்கு சம்மந்தமான ஈஸியான வேலையெல்லாம் மதியானத்துக்கு அப்புறம் செய்யணும். 2 மணிக்கு அப்புறம், 3 மணிக்கு அப்புறம் செய்யணும். இப்படி செஞ்சால் ஒவ்வொரு நாளும் வெற்றியில் முடியும். யாருக்கும் தாழ்வு மனப்பான்மை என்பதே வராது. ஏன்னா தினசரி நம்மளால் நம்ம நினச்ச மாதிரி வாழ முடியலன்னு நினைக்கும் போது தான் நமக்கு தாழ்வு மனப்பான்மை வரும். நம்ம நினச்சபடி நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வெற்றியில் முடிகிறது. நம்ம நினச்சதெல்லாம் நடக்குது. நம்ம கடினமான வேலைகள் எதுவுமே எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுறோம். காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு புத்துணர்வு கிடைக்கும், ஒரு வேகம் கிடைக்கும். அப்படி அந்த வேகத்தை அப்படியே நம்ம போய் கடினமான வேலைகளை, தினசரி வேலைகளில் உள்ள கடினமான வேலைகளில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும். அந்த வேகத்தை பயன்படுத்தி அதை கெடுத்துடக்கூடாது, அதை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சி மொபைல் ஃபோன் பார்க்குறது, டிவி பார்த்து அந்த அற்புதமான மனநிலையை கெடுத்துக்கக்கூடாது, நாசம் பண்ணிடக்கூடாது, வீணாக்கி விடக்கூடாது. அந்த மனநிலையை அப்படியே பயன்படுத்தி கடினமான வேலைகளை, தினசரி வேலைகளில் உள்ள கடினமான வேலைகளை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும்.